Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard second unitல example 2.27 பார்க்குறோம். If z equal to x plus iy and argument of z minus 1 divided by z plus 1 which is equal to pi by 2. Show that x square plus y square equal to 1 ன்னு prove பண்ணணும். ஓகேவா? So very important 5 mark question. Okay, so இதே மாடலில் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. எக்ஸசைஸ் 2.7ல் 6th sum. ஓகே, ஸோ ரெண்டும் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஆனுவலில் எதிர்பார்க்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சரில் போகலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? z equal to x plus iy and argument of z minus 1 divided by z plus 1 which is equal to pi by 2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை அப்படியே எடுக்கிறேன். z minus 1 by z plus 1 ஃபஸ்ட்டு இதை நம்மளாட்டே கண்டுபிடிச்சிட்டு இதில் கொண்டு அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இசட்டுக்கு நம்ம இதில் என்ன கொடுக்கலாம்? இசட்டோட வேல்யூ என்ன? x plus iy. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் 1 டிவைடட் பை இதுலேயும் இசட்டுக்கு வேல்யூ கொடுக்குறேன் x plus iy இந்த ப்ளஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்? ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டையும் தனித்தனியாக எழுதுவோம். ஓகே, ஸோ ரியல் பார்ட் இங்கே என்ன இருக்குது? எக்ஸு 1 ஐ இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் இமேஜினரி பார்ட். ஓகேவா? ஸோ எக்ஸு 1 எப்படி இருக்குது? மைனஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ரியல் பார்ட்டு ப்ளஸ் ஐஒய் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை இங்கே ரியல் பார்ட் என்ன? எக்ஸும் 1. ஸோ எக்ஸு ப்ளஸ் 1 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் என்ன இருக்குது? ஐஒய்ன்னு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் பிரிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காஞ்சுகேட் எடுப்போம். காஞ்சுகேட்னா என்ன? டினாமினேட்டரில், அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த வேல்யூவில் இமேஜினரி பார்ட் என்ன சைன் இருக்கோ இதை சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம். அதை பார்க்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய டேர்மை அப்படியே எழுதிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ஐஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐஒய். ஃபஸ்ட்டு அந்த வேல்யூவை அப்படியே நான் எழுதி வச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இன்ட்டு இந்த இமேஜினரி பார்ட்டில் உள்ள சைனை சேஞ்ச் பண்ணுவோம், அதாவது கீழே மட்டும். ஓகே, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் ஐஒய் டிவைடட் பை இதை திரும்ப எழுதுவோம். எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ஐஒய். என்ன பண்ணியிருக்கோம்? இந்த டேர்மை அப்படியே திரும்ப எழுதிட்டு டினாமினேட்டரில் இருக்க சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி இமேஜினரி பார்ட்டில் உள்ள சைனை சேஞ்ச் பண்ணி மேலே இங்கேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன செய்வோம்? நியூமரேட்டரில் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம் அண்டு கீழேயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அப்படியே எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் மைனஸ் 1 கொண்டு இமேஜினரி பார்ட்டை, ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதை கவனிக்கணும். ஸோ மைனஸ் ஐஒய் இதை போட்டுக்கிறேன். ஐஒய் எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த இமேஜினரி ஐஒய் கூட இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளஸ் ஐஒய் இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ். ஸோ மைனஸ் ஐ ஸ்கொயர், கரெக்டாக ஐ ஸ்கொயர், இங்கே ஒரு ஒய் இங்கே ஒரு ஒய் ஸ்கொயர். ஓகே, டிவைடட் பை இது எப்படி இருக்குது பாருங்கள்? எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 ஐஒய். ஆனால் சிம்பிள் என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு மைனஸில் இருக்குது. அப்போது நம்ம ஏ ப்ளஸ் பி, இது ஏ ப்ளஸ் பி, இது எப்படி இருக்குது? ஏ மைனஸ் பியில் இருக்கா? ஸோ ஏ மைனஸ் பி. ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே ஹியர் ஏ என்ன? எக்ஸ் ப்ளஸ் 1 ஏ, அடுத்து பி என்ன? ஒய். ஓகே, ஐஒய். ஓகே, ஸோ இதை அப்ளை பண்ணோன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்
ஃபார்முலாவில் இருக்க மைனஸ், ஓகேவா. அடுத்து பின்னா என்ன, ஐஒய் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, எப்பவும் பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட்டை எடுத்து எழுதும் போது ஐ போடக்கூடாது. நம்ம இங்கே அப்படி போடல, பின்னு தான் எடுத்திருக்கோம். இவ்வளோ இவ்வளோ பின்னு எடுத்துருக்கனால கண்டிப்பாக ஐ போடணும். ஓகேவா. ஓகே, நமக்கு வந்து இப்போ இந்த டேர்ம் கிடச்சிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மைனஸ் எழுதிக்கிறேன். மைனஸ் ஐ ஸ்கொயர்னால் நமக்கு என்ன வேல்யூ தெரியும், -1. ஸோ ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 நமக்கு தெரியும். ஓகேவா. ஸோ இந்த -1 இந்த மைனஸ் கூட சேரும்போது என்ன ஆகுது, +1. ஓகே, ஸோ +1 ஆகுது. ஓகேவா. 1 × y ஸ்கொயர், இந்த y ஸ்கொயரை அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேவா. ஸோ மைனஸ் கூட இந்த ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1 ரெண்டு சேரும்போது ப்ளஸ் ஆகுது. டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதில் வந்து நமக்கு என்ன ஹோல் ஸ்கொயர் கரெக்டாக. ஸோ ஹோல் ஸ்கொயர் போடும்போது இப்போ என்ன இருக்குது, ஐ ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரை உள்ளே கொடுத்துக்கலாம், ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஐ ஸ்கொயரோட வேல்யூ தெரியும் நமக்கு -1 இன்ட்டு இந்த ஒய் ஸ்கொயர். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, -y ஸ்கொயர்னு கிடைக்குது. ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஹோல் டேர்முக்கு நான் என்ன போட்டுக்கிறேன், இந்த மைனஸை போட்டுட்டு -y ஸ்கொயர். ஸோ இந்த மைனஸ் இப்போ என்ன ஆகிடுது, ப்ளஸ் ஆகி +y ஸ்கொயர்னு கிடைக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ரியல் பார்ட்டை இமேஜினரி பார்ட்டையும் சேர்த்து எழுதிக்கலாம். ஓகேவா. ஓகே, இந்த டேர்மில் இப்போது ரியல் பார்ட் என்ன, ஐ இல்லாத எல்லாமே ரியல். ஸோ இந்த டேர்ம் ரியல் ப்ளஸ் இந்த டேர்ம் ரியல் எழுதிக்கலாமா. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இவ்வளோ வந்து நமக்கு ரியல் பார்ட். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐ இன்ட்டு இமேஜினரி பார்ட்னா என்ன, ஐ இருக்கக்கூடிய ரெண்டு டேர்ம். இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ நான் ப்ளஸ் எடுத்தனால ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எழுதிக்கிறேன். ஓகே. ஸோ ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ஐயை வெளியே எடுத்துட்டோம். ஸோ இந்த டேர்ம் எழுதிக்கிறேன், மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரே நமக்கு கிடைச்சிருக்கு. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, இசட் மைனஸ் 1 பை இசட் ப்ளஸ் 1. ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம், எக்ஸு ப்ளஸ் ஐ ஒய் டிவைடட் பை இந்த வேல்யூ. ஸோ இது வந்து ரியலுக்கும் காமனாக இருக்கும், இமேஜினரிக்கும் காமனாக இருக்கும். ஓகே. ஸோ கிவன் என்ன கொடுத்துருந்தாங்க, கிவன் ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் 1 பை இசட் ப்ளஸ் 1 which is equal to π/2 கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம என்ன செய்தோம், இசட் மைனஸ் 1 பை இசட் டிவைடட் பை இசட் ப்ளஸ் 1 தான் இப்படி ஃபைன் பண்ணி வச்சுக்கோம் கரெக்டாக. ஸோ இந்த வேல்யூக்கு ஆர்குமெண்ட் எடுக்கும்போது which is equal to π/2 நம்ம கொஷினில் கொடுத்த மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ ஆர்குமெண்ட் வச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம், ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் which is equal to tan inverse of y divided by x. ஓகே, ஆல்ரெடி படித்த ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா. ஸோ நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் ஆஃப் இது என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஸோ நான் என்ன சொன்னேன், ஆர்கியூமெண்ட் ஆஃப் இந்த வேல்யூ தான் இது. இதை நம்ம எப்படி எடுத்து வச்சுருக்கோம், இது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் கரெக்டாக. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம், டேன் இன்வெர்ஸ். ஓகே, டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்னால் இப்போ என்ன வரும், ஒய்னா இமேஜினரி பார்ட் இருக்கக்கூடிய இடம், எக்ஸ்னால் என்ன ரியல் பார்ட் இருக்கக்கூடிய இடம். இந்த வேல்யூ டிவைடட் வேல்யூ வந்து ரெண்டுக்கும் காமனாக வரும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய்னா என்ன, இந்த வேல்யூ. ஓகேவா. ஸோ ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை இந்த வேல்யூ காமனாக ரெண்டுக்கு வரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை, ஓகே இந்த டிவைடட், ஓகே டிவைடட் பை எக்ஸ்னால் என்ன ரியல் பார்ட். ஸோ அதை எழுதிக்கிறேன், எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை இது காமனாக ரெண்டுக்கும் வரும் இந்த வேல்யூ. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க, π/2.
2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஹோல் டிவைடர் கரெக்டாக. ஹோல் டிவைடில் இது இவ்வளோ நியூமரேட்டர் இவ்வளோ டினாமினேட்டர். ஸோ சேமாக இருக்கக்கூடிய இந்த டேர்மை கேன்சல் பண்ணிக்கலாமா? கரெக்டாக. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணிட்டோம். அண்ட் இந்த tan இன்வர்ஸ் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது டேனாக மாறுது. ஸோ இந்த 2 ஸ்டெப்பையும் எழுதிக்கிறேன். சிம்ப்ளைஸ் இதில் உள்ள பேலன்ஸ் என்ன? y into x plus 1 minus y into x minus 1 divided by இதில் உள்ள பேலன்ஸ் x minus 1 into x plus 1 plus y square equal to இந்த tan inverse ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும்போது டேனாக சேஞ்ச் ஆகுது. ஸோ tan pi by 2ன்னு சேஞ்ச் ஆகுது. நமக்கு தெரியும் tan pi by 2 which is equal to என்ன? இன்ஃபினிட்டி. ஓகே, இன்ஃபினிட்டினா என்ன? 1/0. ஸோ இந்த 1/0 வச்சு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இதோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டியை வச்சு நம்ம வந்து இதை சால்வ் பண்ணிக்க முடியாது. ஸோ இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன? 1/0. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒய்யை மல்டிப்ளை பண்ணுறேன். ஒய்எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 1 ஒய் மைனஸ் அதே மாதிரி என்ன வருது? ஒய்எக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒய்யை தான் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மைனஸ் ஒய்எக்ஸ். நெக்ஸ்ட்டு இதே மைனஸ் ஒய் தான் நீங்கள் ஸோ மைனஸும் ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் ஒய். ஓகே, டிவைடட் பை இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் கொண்டு போய்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 கொண்டு போய்க்கிறேன். மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பேலன்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எழுதிக்கிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன போட்டிருக்கோம்? 1/0ன்னு போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து கேன்சல் ஆகுது, இது கேன்சல் ஆகுது. ஒய்யும் 2y கிடைக்குதா? ஆனால் இதெல்லாம் நம்ம நியூமரேட்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது கிராஸ் மல்டிப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை ஆகும்போது இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த இவ்வளோ டேமும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலுக்கு மேலே போயிடும், அந்த சைட் போயிடும். ஆனால் இந்த 0 இங்கே போகும்போது இந்த ஹோல் டேம் 0 தானே, இவ்வளோ டேமாக 0 ஆயிரும்ல ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்ம என்ன போட்டுக்கலாம்? 0 போட்டுடலாம். ஜிஸ் இம்ப்ளைஸ் இந்த 0வை இவ்வளோ இந்த இப்போ இதை கேன்சல் ஆகிரும். இங்கே 2y கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே 0 போட்டுக்கலாம். ஓகே, இல்லை எனக்கு புரியலைன்னா ஒருக்கா எழுதிக்கோங்க. ஒய்எக்ஸ் மைனஸ் ஒய்எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ ஒய் ப்ளஸ் ஒய் என்ன நமக்கு? 2y கிடைக்குது. இன்ட்டு இந்த 0வை கிராஸ் மல்டிப்ளை மேலே போயிடும். ஓகேவா? ஈக்குவல் டு 1 இன்ட்டு இந்த டேம், இது இவ்வளோ டேமும் அங்கே போயிடும் கிராஸ் மல்டிப்ளை. இப்போ இது அங்கே கொண்டு போகிறோம். அப்போ இங்கே என்ன இருக்குது? எக்ஸு மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடுதா? ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இவ்வளோ வந்து அங்கே போயிடுது. ஓகேவா? ஸோ 0 இன்டு எனி டேம் which implies 0 is equal to எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ நமக்கு ஆன்சரில் அவங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த மைனஸ் 1 ஈக்குவலுக்கு அந்த சேர்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் 1 ஆயிடுது. ஸோ இதுதான் அவங்க ஃபைண்ட் பண்ண சொன்ன ஷோ தட். ஓகேவா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆனால் சிம்பிளிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒருக்காக 2 தடவை செய்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் மிஸ்டேக்ஸ்லாம் வராது. ஸோ இதே மாடல் தான் என்ன பார்த்தோம்? எக்ஸசைஸ் 2.7ல் 6th சம். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த ரெண்டுமே. கண்டிப்பாக ஆனுவலுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.